ஸோ ஹாய் காய்ஸ். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஷின்சானில் இருக்கிற ஒரு கோஸ்ட் எபிசோட்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். அது நான் இப்போயே சொல்லிடுறேன் இந்த சேனலை பற்றி. இந்த சேனல் நம்ம வந்து ஷின்சான் அண்ட் டோரிமான் பற்றினா வந்து ஸ்பெஷல் எபிசோட்ஸ் அண்ட் மூவிஸ்லாம் வந்து போடுவோம். உங்களுக்கு வந்து மூவிஸ் வேணும்னா எனக்கு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இந்த எபிசோடு வந்து நிறைய வாட்டி டிவியில் போட்டிருக்காங்க. ஒரு வாட்டி என் வாய்ஸ் ஓவர்லையும் கேட்டு பாருங்களேன். ஸோ இந்த எபிசோடு வந்து கோஸ்ட் டிவிடி வந்து சம்மந்தப்பட்டது. ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இது உங்கள் லிட்டில் ஸ்டார் கார்ட்டூன் பாய். ஸோ எடுத்தோடனே வந்து முதல்ல நம்மளோட ஹாரியோட வீடு தான் வந்து காமிக்கிறோம். நம்ம ஷின்சானோட வீடு வந்து ஸோ நம்ம ஹாரியும் வந்து யோசிக்கிறாரு, நம்ம இந்த டிவிடி பார்க்கலாம் அப்படின்னு வந்து அவருக்கு வந்து 2 டிவிடியுமே வந்து ரொம்பவும் வந்து பிடிக்கும். ஸோ எது பார்க்கலான்னு யோசிச்சுட்டு இருக்காரு. ஸோ இப்போ நம்ம ஷின்சானும் வந்து நான் வந்து ஆக்ஷன் காமிக் பார்க்க போகிறேன் அப்படின்னு வந்து சொல்லுவான். ஸோ நீ எவ்வளோ வாட்டுற அதை பார்ப்ப அப்படின்னு வந்து ஹாரி வந்து கத்த ஆரம்பிச்சிடுறாரு. ஸோ டக்குன்னு அடுத்த சீனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட மிச்சி யோசிச்சுன்னு வந்து வீட்டுக்குள்ளே வந்துடுறாங்க. ஸோ நீங்கள் 2 டிவியில் ஏதாச்சும் ஒன்று பாருங்கள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஐடியாவாக இருக்கே அப்படின்னு வந்து ஹாரி வந்து யோசிக்கிறாரு. அதனால் நீங்கள் மிஷன் இம்பாசிபிள் படத்தை முதல்ல வந்து பாருங்கள் அப்படின்னு வந்து சொல்ல ஹாரியும் வந்து நல்ல ஐடியாவாக இருக்கே அப்படின்னு வந்து யோசிக்கிறாரு. இப்போ நம்ம ஹாரிக்கு வந்து ரியலைஸ் ஆகுது, அடப்பாவீங்களா நீங்கள் என்னடா பண்ணிருக்கீங்க அடுத்தவங்க வீட்டுக்குள்ளே அப்படின்னு வந்து கத்த வந்து ஆரம்பிச்சிடுறாரு. ஸோ அப்போ நம்ம மிச்சி யோசிரின்னு வந்து சொல்லுவாங்க, நான் இன்றைக்கி வந்து சண்டேலாம் நான் தான்ப்பா நான் உங்கள் வீட்டுக்கு வந்தோம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. கேட்ட நம்ம ஹாரியும் வந்து கடுப்பாகி சண்டேனா யார் வீட்டுக்கு வேணால் வருவீங்களா அப்படின்னு வந்து சொல்ல நம்ம மிச்சி யோசிரின்னு வந்து கோவப்பட்டு வந்து வெளில போய்ட்றானுங்க. ஸோ அதே மாதிரி வந்து இவங்க 2 பேர் வந்து யோசிச்சுனே இருக்காங்க, சே இவங்க ஏன் இவ்வளோ மோசமாக நடத்துகிறாங்க அப்படின்னு. அப்போ வந்து ஒரு டிவிடி ஷாப் வந்து பார்க்குறாங்க, பாலடைஞ்சு கிடக்குது. உள்ளே போகலாமா வேணாமா அப்படின்னு வந்து 2 பேர் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அப்போ வந்து 2 பேர் எப்படியோ வந்து உள்ளே போயிடுறாங்க. பார்த்தா உள்ளே வந்து கும்பு இருட்டாக இருக்குது, எதுவுமே வந்து தெரில. இப்போ இவங்க 2 பேர் வந்து நடந்து போயிட்டுருக்காங்க உள்ளே. அப்போ இந்த மாதிரி ஒரு டிவிடி வந்து பார்க்குறாங்க. பட் ஆனால் இது எல்லாமே வந்து ரொம்ப பழசாக இருக்குது அப்படின்னு வந்து யோசிக்கிறாங்க. என்னதான் அவங்க வந்து உள்ளே வந்தாலும் இவங்களுக்கே வந்து கொஞ்சம் பயமாக இருக்குது, அடுத்து வேறு என்ன நடக்க போகுதுரா அப்படின்னு வந்து தெரியாமல். அதை குறைக்க வேற நம்ம மிச்சியும் சரி எனக்கு வேறு கொஞ்சம் பயமாக இருக்கா. ஸோ அதனால் தங்கி தங்கி வந்து உள்ளே போகிறாங்க. அப்புறம் இல்லை எந்த டிவிடி எடுத்தால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு வந்து யோசிக்கிறாங்க. பின்னாடி பார்த்தா இந்த மாதிரி ஒரு கொடூரமான உருவம் அவங்க பின்னாடி வந்து நிற்கிது. பார்த்தோன்னே வந்து 2 பேர் பதறிடுறானுங்க. அந்த உருவம் வந்து சிரிச்சுக்கிட்டே ஏதாவது ஒரு டிவிடி வாங்கிக்கோங்க அப்படின்னு வந்து கொடூரமாக சொல்ல இப்போ இவங்க 2 பேருமே வந்து கொஞ்சம் வந்து பயந்துடுறாங்க. ஸோ இப்போ எந்த டிவிடி வாங்க போகிறீங்க ராசாக்களா அப்படின்னு வந்து அது வந்து கேட்குது. ஸோ இங்கே நீங்கள் எது வாங்கினாலும் உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட் தரும் அப்படின்னு சொல்ல 2 பேர் வந்து சந்தோஷப்படுறாங்க. சைடு கேப்பில் வந்து அந்த உருவமும் வந்து சிரிக்குது. ஸோ இப்போது அந்த மிக்சியும் யோசிரின்னு ஒரு டிவிடி வாங்கலாம் அப்படின்னு வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ வந்து ஒரு டிவிடி வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து எடுத்துன்னு போகிறாங்க. இப்போ நம்ம யோசிரின் வந்து அதை ஆன் பண்ணலான்னு போகும்போது மிக்சியும் வந்து கூப்பிட்றா. இப்போ 2 பேரும் சேர்ந்து வந்து பார்க்கலாம் அப்படின்னு வந்து அதை ஆன் பண்ணுறாங்க. இப்போ ஆன் பண்ணி டைட்டில்லாம் வந்து போகுது. இப்போது என்னடா நடக்க போகுது அப்படின்னு வந்து 2 பேர் வந்து ஒரு மாதிரி வந்து பார்த்துட்ருக்காங்க. ஸோ அந்த டைமில் வந்து 2 பேருமே வந்து ரொம்பவும் வந்து ஷாக் ஆகிடுறாங்க. ஏதோ வந்து ஒரு கருப்புருவம் வந்து 2 பேரையும் வந்து உள்ளே இழுக்கிற மாதிரி வந்து வருது. 2 பேர் வந்து ரொம்பவும் வந்து ஷாக் ஆகிடுறாங்க. அப்படியே இந்த பக்கம் நம்ம ஷின்சான் வீட்டில் வந்து காமிக்கிறாங்க. நம்ம ஷின்சானும் வந்து ஆக்ஷன் காமிக் டிவிடி போடலாம் அப்படின்னு வந்து அவங்க அப்பாட்ட வந்து சொல்லிட்டுருக்கான். அவங்க அப்பா வந்து இதெல்லாம் வேணாம், இதெல்லாம் வேஸ்ட் ஆஃப் டைம்ப்பா அப்படின்னு வந்து சொல்லிட்டுருக்காரு. இப்போ நம்ம ஷின்சான் வந்து இதை ஒரு வாட்டி பாருங்களேன், நல்லா தான் இருக்கும், பார்த்தா நீங்கள் என்ன குறைஞ்சா போயிட்டீங்க அப்படின்னு வந்து ஏதோ வந்து சொல்லிட்டுருக்க. அவங்க அப்பாவும் வந்து ரொம்பவும் வந்து குழம்பிடுறாரு. அதெல்லாம் முடியாதுப்பா, நீங்கள் ஆக்ஷன் காமிக் சீரிஸ் அப்புறம் பார்த்துக்க, இப்போ நான் 2த்துல எது பார்க்கலாம் அப்படின்னு வந்து யோசிச்சுட்டு இருக்காரு நம்மளோட ஹாரி வந்து. அப்போது டக்குன்னு வந்து மிச்சியும் யோசிச்சுன்னு வந்து திரும்பி வந்துட்டு இந்த டிவிடி பாருங்கள் அப்படின்னு வந்து ஒரு மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதுதான் நம்ம பேப்பில் முதல்ல வந்து கடுப்பில் இருக்கான். இப்போ இவனுங்க வந்து கடுப்பேற்ற எதுக்கு யாரை கேட்டு நீங்கள் உள்ளே வந்தீங்க அப்படின்னு வந்து கத்த ஆரம்பிச்சிடுறாரு. ஸோ இந்த டிவி பார்த்துருங்க மறக்காமல் அப்படின்னு வந்து 2 பேர் வந்து சொல்கிறாங்க ஒரு மாதிரி. ஸோ இவங்க 2 பேர் வந்து வெளியில் வந்து போயிடுறாங்க. அதுக்கு முன்னாடி இந்த டிவிடி மறக்காமல் நீங்கள் பாருங்கள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆக்சுவலி இவங்க 2 பேரும் வந்து மிச்சி யோசன் கிடையாது, அவங்க வந்து டிவிக்குள்ளே மாட்டிக்கிட்டாங்க அந்த டிவிடி பார்த்ததுனால. இதுங்க வந்து மிச்சி யோசரினோட உருவத்தில் வந்து வந்திருக்குது. ஒன்றுப்பா அந்த சீடிலாம் எவன் பாப்பா அப்படின்னு தூக்கி போட்டு அவருக்கு பிடிச்ச சீடி வந்து பார்க்க ஆரம்பிச்சிருவார்.
ஸோ இப்போ நம்ம ஹாரி வந்து ரொம்ப வந்து சந்தோஷமாக இருக்காரு. நம்ம ஷின்சானுக்கு வந்து கடுப்பாயிடுது. அப்போது நம்மளோட ஷின்சானோட அம்மா வந்து சொல்லுவாங்க, வெட்டியாக உக்காண்ட்ருக்காரா வீட்டில், வெளில போய் ஏதோ விளாட்றா அப்படி உருப்படியாக ஏதாச்சும் விளாட்றா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போது திடீர்னு வந்து காலிங் பெல் யாரோ வந்து அடிப்பாங்க. யாருன்னு பார்த்தோன்னா பக்கத்து வீட்டு ஆண்டி. அவங்களும் வந்து இந்த டிவிடி பார்த்து மாற்றிக்கிட்டாங்க போல். அவங்க மூஞ்சி வந்து பார்த்தாலே வந்து தெரியுது. ஸோ இந்த டிவிடி வந்து பாருங்க அப்படின்னு வந்து மிக்சியோட கையில் கொடுக்க, இப்போ வந்து பக்கத்து வீட்டு ஆண்டி அந்த சிடி கொடுக்க, எங்கள் வீட்டில் இதே மாதிரி ஒரு சிடி இருக்கே அப்படின்னு வந்து நம்ம மிக்சி வந்து சொல்ல, அதெல்லாம் இருந்தால் பரவாயில்ல இன்னொரு வாட்டி பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வினோதமாக பேசிட்டு வந்து கதை சாத்தி விட்ருவாங்க. நம்ம மிக்சிக்கு ஒன்றுமே புரியல, ஒரு மாதிரி ஷாக் ஆகிடுறாங்க. ஸோ அப்படியே வந்து நம்ம மசா வந்து கிரவுண்டில் வந்து கூப்பிட்ருக்கான் நம்ம ஷின்சான் இந்த பக்கம். அப்போ வந்து நம்ம மசா வந்து சொல்கிறான், இந்த பாரு ஷின்சான், இந்த டிவிடி கொஞ்சம் பாருப்பா என் கையில் இருக்கிறத, இதை கசாமா நேனி போ எல்லாரும் வந்து பார்த்துட்டாங்க, நீயும் இதை பாரு நல்லா இருக்கு அப்படின்னு வந்து சொல்ல, இந்த மாதிரி டிவிடி என் வீட்லேயும் இருக்கே அப்படின்னு சொல்ல, நீ பார்த்துட்டியாப்பா அப்படின்னு நான் மசாவை கேட்க, இல்லை நான் பார்க்கலையே அப்படின்னோடனே மசா வந்து கடுப்பாயிடுறான். இப்போ மசா வந்து இந்த மாதிரிலாம் கடுப்பாக மாட்டானேன்னு யோசிக்கிறான். அவள் தான் ஷின்சான் ஓடிடுறான். மசா ஒரு மாதிரி பண்ண ஆரம்பித்தோடனே இது மசாவே இல்லைன்னு ஷின்சானுக்கு வந்து டவுட் வந்துடுது. அப்போது இந்த சீனில் காமிக்கிறாங்க, மிச்சியும் ஹாரியும் வந்து டிவிடி பார்க்குறாங்க. அவ்வளோ நல்லா இருக்கு அப்படின்னு போட்டும் வந்து பார்க்குறாங்க. ஸோ இப்போ அந்த கதையை வந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த மாதிரி ஒரு உருவம் வருது, வந்து நம்ம மிக்சியும் ஹாரியும் வந்து டிவிக்குள்ளே வந்து இழுத்துருது. ஸோ இது என்னடா ட்விஸ்ட்டாக இருக்கேன்னு பார்த்தோன்னா, இந்த மாதிரி தான் வந்து ஊரில் நிறைய பேர் வந்து மாட்டிருக்காங்க. அப்போ தான் நம்ம ஹீரோட என்ட்ரி ஷின்சான் வந்து வராரு. ஸோ இப்போ வந்து அவங்க அம்மா அப்பாவும் இந்த டிவிடி பாரு அப்படின்னு வந்து சொல்ல, நம்ம ஷின்சான் டக்குன்னு வந்து ஓடி வந்துடுறான் மெயின் ஆளுக்கு. பார்த்தா அவங்க அம்மாவும் அப்பாவும் வந்து டிவிக்குள்ளே மாட்டியிருக்காங்க. அம்மா அப்பா நீங்கள் என்ன பண்ணுறீங்க உள்ளே அப்படின்னு வந்து கேட்க, தயவுசெய்து அந்த டிவிடி பார்த்தனா நீ வந்து உள்ளே வந்துடுவ அப்படின்னு வந்து சொல்ல, நம்ம ஷின்சானும் வந்து ரெடி ஆகிறான் ஓடுறதுக்கு. அப்போ அவங்களோட ஃபேக் அம்மா அப்பா வந்து வர ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அடுத்து இப்போ என்ன ஆக போகுது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கான் நம்ம ஷின்சானும். அப்போ நம்ம ஷின்சான் வந்து தெரியாதனமா ஏதோ ரிமோட்டை வந்து அழுத்தி விட்டுற, இப்போ அந்த ரெண்டு ஃபேக்கும் வந்து டிவிக்குள்ளே போயிடுறாங்க. அவனோட ஒரிஜினல் அம்மா அப்பாவும் வந்து வெளியில் வந்துடுறாங்க. அப்பாடா இப்போதான்ப்பா கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது அப்படின்னு ரெண்டு பேரும் கொஞ்சம் வந்து பெருமூச்சு விட்டு சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஊரில் நிறைய பேர் வந்து மாட்டிக்கிட்டு இருக்காங்க, நாம் அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு மிச்சி சொல்ல, டக்குன்னு வந்து பார்த்தா அந்த டிவிடி ஷாப்பில் இருக்கிற அந்த உருவம் வந்து இங்கே வர ஆரம்பிச்சிச்சு. அவள் தான் இப்போ என்ன நடக்க போகுதுன்னு தெரியாமல் ரெண்டு பேரும் இருக்க, இப்போ அவங்களாம் வந்து ஷாக் ஆயிடுறாங்க. யாரா அது இப்படி கோமாளி மாதிரி வந்திருக்கானே அப்படின்னு வந்து பார்த்துட்டு இருக்காங்க. கொஞ்சம் பயமும் பட்டுறாங்க, ஏன்னா வந்து இந்த மாதிரி ஒரு உருவம் வந்து வருதுல்ல. அந்த உருவம் வந்து இது வேஷத்தை கலைச்சா ஏதோ ஒரு ஜோக்கர் மாதிரி இருக்கிறான் பார்த்த ஏதோ மொட்டை தலைய மேலே 2 இட்லி வச்ச மாதிரி சப்ப மூஞ்சியோட இருக்கிறான். ஸோ அப்போ இந்த ஓட்டவாயன் வந்து சொல்ல, இதுதான் எங்களோட ஃப்ளாஷ்பேக், நாங்கள் இந்த பூமியை வந்து ஆள போகிறோம், இதுதான் எங்களோட ஃப்யூச்சர் ஃப்ளாஷ்பேக் எல்லாமே அப்படி இப்படின்னு ஏதோ வந்து கட்டுயாக வளர்றான். ஆனால் ஒன்று நிச்சயம், நான் இந்த பூமியை கண்டிப்பாக ஆளுவேன், அதுக்கு உங்களை மாதிரி இதுங்களெல்லாம் நான் டிவிக்குள்ளே தள்ளுவேன் அப்படின்னு வந்து சொல்ல மிரட்டுறான். பார்த்ததும் மிக்சியும் ஹாரியும் எல்லாம் வந்து கடுப்பாயிடுறாங்க. அடுத்த செகண்டில் வந்து என்ன ஆகுதுன்னா, நம்ம ஷின்சான் போய் அந்த ஒழுக்க மண்டையில் இருக்கிற இட்லி மாதிரி 2 சீடியை வந்து தடவிட்டு இருக்கான். இல்லை எதுவும் பண்ணாதப்பா அப்படின்னு வந்து அந்த சிடி வந்து கத்த. இப்போ நம்ம ஹாரியும் வந்து ஆரம்பிச்சிடறாரு. அந்த சிடி மேலே மார்க்கர் எடுத்து கண்ணாபின்னான்னு பண்ண, நம்ம ஷின்சான் அந்த சீடியை கண்ணாபின்னான்னு திருப்ப, அவள் தான் அடுத்த சீனே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஓட்ட மண்டை வந்து டமால்னு வெடிச்சிடுறான். ஸோ திருப்பியும் வந்து நம்ம ஹாரி வந்து சரி இது பார்க்கலாமா அது பார்க்கலாமா அப்படின்னு வந்து யோசிச்சுட்டு இருக்காரு. ஸோ திருப்பியும் நம்ம மிச்சியும் யோசிச்சிடணும், இதை வேணால் பாருங்களேன் இது நல்லாயிருக்கும் அப்படின்னு வந்து சொல்ல, திருப்பி நம்ம ஹாரி வந்து செம்ம காண்டாயிடுறாரு. அப்போது நம்ம ஷின்சான் வந்து அவனுக்கு புச்சை டிவிடி போட்டுக்கிட்டான். அவள் தான் அவ்வளோதான்ப்பா இந்த சண்டேவும் போச்சா அப்படின்னு வந்து ஹாரி வந்து கடுப்பாயிடுறாரு. ஸோ இந்த எபிசோடு இதோடு வந்து முடியுது. ஸோ இந்த எபிசோடு எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி மேலும் நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் தட்டி விட்ருங்க.